ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 15ஆம் தேதி கார்த்திகை பௌர்ணமி நாளானது வருதுங்க. இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் தலைவிதி ஒவ்வொரு விதமா மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில மிதுன ராசி நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலைவிதி எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி நீர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில கடன் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிதுன ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி அன்று ஏதாவது ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கினாலோ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலோ அது நமக்கு பல மடங்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தினம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் நீங்க மன நிறைவோடு வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபாட்டை செய்யலாம். அதாவது இந்த தினத்தில் உங்க வீட்டு பூஜையறையில் வைக்க வேண்டிய ஒரு சில பொருட்களை நீங்க இந்த நல்ல நாளில் வாங்கலாம். அந்த பொருட்களுக்கு உண்டான பலனை பற்றி இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நல்ல நாளில் உங்களுடைய கஷ்டம், பண ரீதியான தொந்தரவு, இது அனைத்திற்குமே இதனால ஒரு விடிவு காலம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரலாம். சோ என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாழை பழம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருளாக சொல்லப்படுது. இந்த வாழைப்பழத்தை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தால் உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க. குறைந்தபட்சம் 2 செவ்வாழைகளை வாங்கி வைத்தாலும் போதும் அப்படின்னு சொல்லலாம். பூஜை முடித்து இந்த வாழைப்பழத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிடலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த நாளில் சோம்பு, சீரகம் இந்த பொருட்களை வாங்கும்போது உங்களால பண வசியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதனால கடன் சுமை அதிகம் இருப்பவர்கள், வருமானம் இல்லாதவர்கள் இந்த பொருளை வாங்கி பூஜையறையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு இதை கொண்டு போய் சமையல் அறையில் வைக்கலாம். சோ இந்த மாதிரியும் நீங்க செய்யலாங்க. அடுத்ததாக சொல்லப்பட்டுள்ள பொருள் பாத்தீங்கன்னா, வரம்பள்ளி, தனியா இந்த பொருளை வாங்கலாம். இது வசீகரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு எங்கு சென்றாலும் மரியாதை இருக்காதுங்க. இதனால நீங்க இந்த பொருட்கள் வாங்கும் போது கண்டிப்பா அதற்குண்டான மரியாதை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனியாவை வாங்கி உங்க வீட்டு பூஜையறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். அதன் பிறகு நீங்க எப்பவும் போல சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த பூஜை செய்த தனியாவை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரால் முகம் கழுவி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பீடைகள் இதனால நீங்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, 4வதாக நீங்க வாங்கக்கூடிய பொருள் வெந்தயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதையெல்லாம் இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வெந்தயம் பொருளை இந்த மாதிரி ஒரு நன்னாளில் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 பொருட்களை வாங்குறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இதனால தீரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல அடுத்ததாக வாங்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா, பூஜை அறையில் நீங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளா சொல்லலாம். அதாவது வாசம் நிறைந்த பூவை இந்த நல்ல நாளில் நீங்க வாங்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கலாம். அதாவது சிவப்பு நிற செம்பருத்தி இந்த மாதிரி பூக்களை இந்த நல்ல நாளில் நீங்க வைக்கலாம். அதாவது எதை வாங்கினாலும் பூஜையறையில் வைத்து விட்டு அதன் பிறகு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க. சோ இந்த கார்த்திகை பௌர்ணமி என்று என்ன பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கறத தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கிரக மாற்றங்கள், கிரக நிலைகள் இந்த நாளில் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கிரக நிலைகளை பாத்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு என வளம் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ கிரக நிலைகள் இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு இப்படிதாங்க இருக்க போகுது. அதே போல இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மிதுன ராசி நேயர்கள் விடாமுயற்சியுடன் கண்டிப்பா செய்வீர்கள். எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா உருவாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
இதனால மிதுன ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியலாம். அதே போல இந்த நாட்களில் எதிர்பார்க்காத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு பண வரத்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கலாம். வாக்கு வன்மையால் காரியம் அனுகூலமான பலனை உங்களுக்கு தரலாங்க. தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு எதிர்பாராத போட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதிக முதலீடு செய்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்க யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. கடன் விஷயங்களில் நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமா இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல மிதுன ராசினியர்களுக்கு பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாம். விருந்தினருடைய வருகையால் மிதுன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. அக்கம் பக்கத்தினரை மிதுன ராசினியர்கள் இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு நீங்க அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. இதனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அலைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும். அதாவது கலைத்துறையை சேர்ந்த மிதுன ராசி நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு நீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு அமையலாம். இதனால உங்க வாழ்க்கையில பல புண்ணியங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கலைத்துறையை சேர்ந்த நேயர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கலாம். அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்க சமாளித்து வரக்கூடிய தைரியம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நீங்க எப்பேற்பட்ட விஷயம் நடந்தாலும் அதை உங்களுடைய பேச்சின் மூலம் சமாளித்து வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ இந்த காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ரீதியான ஏதாவது ஒரு வகையில சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க அதிக கவனம் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உங்களுக்கு உதவலாம். எந்த அளவுக்கு மாணவர்கள் கவனம் சிதறாமல் இந்த காலகட்டத்தில் நீங்க செயல்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில கொண்டு போய் உங்களை சேர்க்குங்க. முடிந்த அளவுக்கு மாணவர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமா இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு நீங்க பெருமாளை மனதார வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையலாம். அதே போல நீங்க செய்யக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் உண்டாகலாம். இதனால நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. முடிந்த அளவுக்கு மிதுன ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல மிதுன ராசி நேயர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.